நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் தாலுகா திருக்கோயிலூர் போகிற வழியில் பெரும்பாக்கம்ன்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபீல்டு. இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த எட்டுப்பட்ட எள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எள் விதைச்சி அறுவடைக்கு தயாராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஃபீல்டில் வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து எந்த ஒரு இடுபொருட்களும் கொடுக்கல, முழுக்க முழுக்க இயற்கையாகவே வந்திருக்கு. இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மண் வந்து களிமண்ணும் மணலும் சார்ந்து இருக்கிற இடம் அது. இந்த செடியினுடைய வளர்ச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு இடுபொருட்களுமே கொடுக்கல. இந்த தேமூர் கரைசல் கூட இப்போ தான் தயார் பண்ணி வச்சுருக்கு. இனிமேல் தான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இயற்கையினுடைய அதனுடைய இயல்பான பண்புலேருந்து வளர்ந்து வந்த எள்ளு செடி இது. பார்த்தீங்கன்னா தெரியும். செடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியும் இந்த அளவுக்கு கிளை வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மருந்து நாம் வந்து பூச்சி மருந்துகள்லாம் எதுவுமே தெளிக்கலை. இந்த பூச்சி மருந்துகளும் தெளிக்காமல் கொடுத்துருக்கோம். மண்ணுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாறி இருக்குது. இந்த மண்ணுடைய தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இங்கே மொத்தமாக 2.5 ஏக்கரு. அதில் நம்ம முதல் ஃபீல்டு இது. நம்ம விவசாய ஆலோசனை மூலயமா பண்ணக்கூடிய முதல் ஃபீல்டு. இதில் என்னென்னா இன்னும் களையும் எடுக்கலை. களை எடுத்திருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும். நாம் அந்த பராமரிப்புக்கான எந்த ஒரு நுட்பங்களையும் செலவுகளையும் இதில் நாம் பண்ணல. இது முழுக்க முழுக்க ஏறு ஓட்டினதுக்கு ஒரே ஒரு செலவு மட்டும்தான். ஏறு உழுதல், அந்த உழவு ஓட்டின கூலி மட்டும்தான் நமக்கு செலவு. விதை செலவு மட்டும்தான். மற்றபடி நம்ம எந்த பராமரிப்புகளும் இதில் நம்ம பண்ணலை இது வரைக்குமே. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதிகபட்சமாக இன்னொரு 20-25 நாளில் அறுவடைக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். நன்றி.